நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. அப்பதான் புரியும். ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ 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 சொல்லுங்க. சாமி வணக்கம் சாமி. நைட்டு உங்க யூடியூப் பார்த்தேன். எனக்கு தியானம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்படி தியானம் பண்றதுன்றது தெரியல, அடிப்படையே தெரியல எனக்கு. நேத்து இந்த மலேசியால இருந்து பேசினவங்க வீடியோ அது ஒண்ணு மட்டும் தான் பாத்திருக்கேன். எப்படிங்க சாமி தியானம் பண்றது? பார்க்க வேண்டியதான், 4-5 வீடியோ பார்க்க வேண்டியதானே. நைட்டு தான் அதை பார்த்தேன் நானு. எனக்கு தியானம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப நாளா ஆசை இருக்குதுன்னு சொல்றீங்க. தியானம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எனக்கு இப்ப நான் ஐயாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். எந்த ஐயாவை? சிவன். அவர்கிட்ட எதுக்கு போய்கிட்டு? எல்லா வசதியும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எந்த குறையும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவரை போய் பாத்துக்கிட்டு? வசதிகள் இருந்து என்ன பண்றது? வசதி எல்லாம் அவ்வளவா இல்ல. இவ்வளவு நாளா பண்ணலாங்கிறீங்க, அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, நான் ஆக்சுவலா நான் கிறிஸ்டின். ஓஹோ. கிறிஸ்டின். எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நான் சர்ச்சுக்கு போவேன், பிரேயர் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஒண்ணு இல்லம்மா, தியானம் பண்றதுனால ஒண்ணு இல்ல. தியானம்னா ஏதோ வித்தியாசமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் இப்ப பைபிள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல இருக்கிறதுதான் இதுலயும் இருக்கு. அதுல கர்த்தர்னு போட்டிருக்கு, கர்த்தர்னு போட்டிருப்பாங்க. கடவுள் அப்படிங்கிறாங்க. அதுல தேவன் தேவன் ஒரு, இதுல தெய்வங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. பிதா பிதாங்கிறோம், பரலோகத்தில் இருக்கும் பிதாவேம்பாங்க. இதுல சிவலோகத்துல நிறைய பேர் இருக்கு. சிவலோகம், பரந்தாமம், பரலோகம், இப்படி பல பேரு புதுசா வச்சிருக்காங்க நிறைய பேர். அது கூட சாந்தி தாமன் கூட பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்கு, 100 அமைதியா சைலண்டா இருக்க இடம். நிம்மதியா இருக்கலாம், அங்க போயிட்டு நிம்மதியா இருந்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு வேலை இல்ல, எதுவுமே கிடையாது. நிம்மதியா அமைதியா அப்படியே ஆனந்தமா அப்படியே இருந்துக்கலாம். ஒன்னும் தொல்லையே இல்ல. இந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வேலை செய்ய வேண்டியா இருக்கு. உடம்பே இல்ல, எதுவுமே இல்ல, மனசு இயங்கல, எண்ணங்கள் இல்ல, சிந்தனை இல்ல, ஆசை எதுவுமே இல்ல, திருப்தியா இருக்குன்னா அப்படியே அமைதியா இருக்க வேண்டியதானே. அதான் சிவலோகம், சாந்தி தாமம் சொல்றாங்க, பரந்தாமம், இப்படி பல பேரு. நாமக்கல். நாமக்கலுங்களா? சரி, நான் உங்களை நேர்ல பாக்கலாமா? தாராளமா பாக்கலாம். நீங்க எந்த ஊருங்க? நான் திருச்சி தான். திருச்சியா? சரி, அப்படின்னா பக்கம் தான். பக்கம். கொல்லிமலைக்கு பக்கத்துல இருக்கு. கொல்லிமலை பக்கத்துல. கொல்லிமலை நான் ஆக்சுவலா எங்கேயுமே போனது இல்லைங்க சாமி. நாமக்கல் பக்கத்துலதான். திருச்சியை தவிர நான் எங்கேயும் போனது இல்ல. இப்போ எனக்கு அவரு மேல ஒரு பிரியம் வந்துதான் இப்ப நான் அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கேன். அதாங்கம்மா, பரலோகத்தில் இருக்கும் பிதான்னா சிவன் தான், வேற ஒண்ணும் இல்ல. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவர் இயேசுநாதர் பரலோகத்தில் இருக்கும் பிதாவே அப்படின்ட்டு பிரேயர் பண்றாரு. நீங்க சிவனை நினைச்சிட்டு பிரேயர் பண்ண வேண்டியதான். சிவனை நினைச்ச உடனே எனக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு மறந்துடணும். சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாட்டு வேற வேலையை பார்க்கணும். நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க பாட்டு அப்பா இதை பாருங்கப்பா, கன்ஃபார்மா உறுதியா இதை செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு வேலை பாருங்க. போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்கப்பா, வீட்டுக்காரரை எங்க வீட்டுக்காரரோட போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க, எங்க வீட்டுக்காரரை மன்னிச்சிருங்க, எங்க வீட்டுக்காரரை பரிபூர்ணமா 100 மன்னிச்சு 100 அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவர் நல்ல புத்தி கொடுங்க, அவரு போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்து இப்படி பிரேயர் பண்ணிட்டு ஏதோ பிரேயர் பண்ணிட்டு நீங்க மறந்துட்டு விட்டு நீங்க பாட்டு வேலையை சந்தோஷமா வேலையை பார்க்கணும். கவலையை மட்டும் அலோவ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன கவலை கூட அலோவ் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவர் பாத்துக்காருன்னு நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யுங்க, சந்தோஷமா தூங்குங்க, அவ்வளவுதான் விஷயம். பெரிய பயங்கரமான ஒரு பிரச்சனையில இருந்தேன் சாமி. எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் உலகத்துல, எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். எனக்கு வந்தவங்க எல்லாமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் தனியா இருந்து டெய்லரிங் வேலை பார்த்து பிள்ளைங்களை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையில வந்தவங்க நிறைய எனக்கு துரோகங்கள் எல்லாம், என் பண காசெல்லாம் ஏமாத்திட்டு நிறைய பண்ணிட்டு போயிட்டாங்க.
அதாம எனக்கு போன் போடுற எல்லாருமே நீங்க சொல்ற கதை தான் எல்லாம் கஷ்டம், ரொம்ப சிரமத்துலதான் போன் பண்றாங்க. அது எனக்கு தெரியும், அதனால கேட்டேன் நீங்களா எதுக்கு தியானம் பண்றீங்கன்னு கேட்டேன். தியானம்னா என்ன அது தெரியாதுமா. தியானம்னா ஞானம்னு சொல்றத புரிஞ்சுக்கணும். பைபிள் நீங்க சரியா படிச்சிருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அதுல நான் கரைச்சி குடிச்சிட்டேன், பைபிளும் கரைச்சி குடிச்சிட்டேன், திருக்குறளும் கரைச்சி குடிச்சாச்சு, பகவத்கீதையும் எல்லாமே கரைச்சி குடிச்சாச்சு. அந்த பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஞானத்திலயோ வேற எதுலயுமோ ஏதோ ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் வருது தெரியல அப்படின்னா, நேரா போய் நம்ம பிதா பரலோகத்தில் இருக்கும் பிதா கிட்டே கேளுங்க, அப்பா கிட்டே கேளுங்க, நம்மள உண்டாக்கணும் அப்பா கிட்ட கேளு, அவர் மட்டும் தான் வந்து தெளிவா சொல்ல முடியும். மீதி இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா தெரியுமானா ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியும், ஞானம்னா தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், யூடியூப்ல சொல்றவங்க எல்லாம் ஞானத்தை சொல்லவே இல்ல. அதே மாதிரி வேற எங்க போனாலும் சரிங்க, ஞானம்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க அது தப்பு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. வாட்ஸ்அப் போட தெரியுமில? இந்த பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. ஒரு நிறைய விஷயங்கள்லாம் அனுப்புறேன். ஏன்னா எல்லாருமே அந்த கஷ்டத்துல இருந்தா மீண்டு வந்துட்டு இருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா மலேசியாவுல ஒரு லேடி, ஒரு 40 வயசு, அந்த அம்மாவுக்கு பல குழப்பமாயி இருந்தது. அந்த அம்மா அப்புறம் நேற்று நைட் கூட பேசிச்சு. அப்புறம் ஆனா எல்லா வீடியோவும் பாத்துருச்சு, என் வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அப்புறமும் குழப்பிக்கிட்டே இருந்தது. அது அப்புறம் தான் சொன்னேன், இதை மட்டும் நீங்க செய்யுங்கம்மான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தேன். அவங்க இந்த மலேசியால இருந்து பேசுறாங்க, அது ஒரே வீடியோ தான் நான் பார்த்தேன். நைட்டு 10:30 மணிக்கு பார்த்த உடனே கால் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி அன்டைம் ஆயிடுச்சு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அடிக்கல. சரிம்மா, அதான் வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. சரிங்க சார். அப்புறம் என்ன சொல்ல வந்தீங்க, அதை மட்டும் சொல்லிருங்க. இல்ல ஏதோ புக்கு ரெடி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ஏதோ 1000 போட சொல்லியிருந்தீங்க. அதை நான் கண்டிப்பா நான் போட்டு வரேன். அந்த இடத்துக்கு தான் ஒரு 1200 நான் போட்டு வரேன் சாமி. ஆனா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போறவங்க எல்லாமே என் கண்ணு முன்னாடி நல்லா இருக்காங்க. அதை விடுங்கம்மா, பழசு துரோகம் பண்ணவங்க அதெல்லாம் நம்ம ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க இந்த வினாடி நீங்க ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க, அது நல்லா ஃபீல் பண்ண போறீங்க, நல்லா ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணி அது சக்சஸா வெற்றிகரமா வருது, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்தடுத்து நீங்க முன்னேறிக்கிட்டே போக வேண்டியது. விறுவிறுன்னு எந்த அளவுக்கு கரெக்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு போனா சாமி என் அறியாமே எனக்கு ஒரு அழுக, ஒரு குமரல் வந்து. அதெல்லாம் பண்ணக்கூடாது பத்தியா. அங்கதான் மிஸ்டர் பாரு, சிவன் கோயிலுக்கு போனேன், திருவண்ணாமலை அங்க போனேன், இங்க போனேன், அங்க போயிட்டு சிவன் கோயில போய் அழுதேன், அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. நீங்க இனிமே வந்து அழுக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்டி ஒண்ணும் வேண்டாம், சந்தோஷமா இருங்க. அதை மட்டும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஞானத்தை புரிஞ்சுக்குங்க, அப்ளை பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம், ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் தியானமே வரும். அதுக்கு முன்னாடி ஞானத்தை புரிஞ்சுக்காமலாம் தியானம்லாம் வராது. அது தெரியாம பிடிக்க இந்த தியானம் பண்ணு அந்த தியானம் பண்ணுன்னு ஏகப்பட்ட தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க யூடியூப்ல. எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல, வேஸ்ட். ஆமா, குண்டலிங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். அது எவனாவது செஞ்சு அதை வெற்றி அடைஞ்சிருக்கானா ஒருத்தன் கூட இல்ல. அப்புறம் அது சொல்லி 10 வருஷத்துக்கு பண்ணு, ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணு, 5 வருஷத்துக்கு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அதை திருப்பி யாருமே பண்ணி அதை வெற்றி அடையல. ஏன்னா அதை என்கிட்ட சொல்றாங்க, நான் இது மாதிரிலாம் பண்ணுனேன், ஒண்ணுமே வராம ரிசல்ட்டே வரல, அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. அது எதுக்கு சொல்லி கொடுத்துருங்க, வேஸ்டா. அந்த உள்நாக்குல நினைக்கிறது, அது என்னமோ சொல்றாங்க, அது நெற்றிக்கன்னுங்கிறான், ஒண்ணும் வேண்டாங்கிறேன், எதுவுமே வேண்டாம். பொட்டு வைக்கிற இடங்கிறான், பொட்டு வைக்கிற இடம் நெற்றிக்கன்னுங்கிறான். அப்ப அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் தியானம் நினைச்சுக்கிட்டு இரு, அவ்வளவுதான். சும்மா இரு, நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்க போற, அதான் தியானம். அப்புறம் உச்சந்தலைக்கு போ, ஒரு உச்சந்தலைக்கு போயிட்டு நினைச்சுக்கோ, அங்க சிவன் இருக்காரு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்படியே அவரு சிவஸ்வரூபமா மாற போற. நீங்க எல்லாமே கொடுத்துறீங்க, அதுவா மாற வேண்டியிருக்கு. ஒரு விதை வந்து வேப்பங்கொட்டையா இருக்கலாம், புளியங்கொட்டையா இருக்கலாம், மாங்கொட்டையா இருக்கலாம், அது விழுந்து அழிஞ்சாதான் ஒரு மாமரமா வேப்ப மரமா மாறுது. அது மாதிரி நீங்க உங்களையே அர்ப்பணிச்சு உங்களே நீங்களே இல்லாம போயிடணும், நீங்க இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றமே ஏற்படுது, அதுதான் தியானம். அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிறதே, நீங்க தான் சிவம், அதான் ஞானமே. உண்மையிலே நம்ம யாருன்னு பாத்துட்டே போனா கடைசியில நம்ம சிவமா தான் இருப்போம். அவர்தான் இருக்கிறாரு, வேற எதுவும் இல்ல, அதான் ஞானம். ஞானம்னா நானா இருக்கிறது சிவம் மட்டும்தான், அதான் சர்வம் சிவமாயின்னு சொல்லி வச்சிருக்காங்க.
சர்வம் சிவமயம். என்ன அர்த்தம்? சிவனை தவிர வேற எதுவும் இல்லை, இல்லவே இல்லை. அப்ப நம்மள வந்து அர்ப்பணிச்சிடணும். நம்ம வெறும் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, டம்மி, ஜெராக்ஸ் காப்பி, ஒண்ணும் இல்ல. எதுக்கு அது? அப்படியே தூக்கி போட்டு உன்னை அர்ப்பணிச்சிட்டு இல்லாம பண்ணிட்டு நம்ம தான் சிவன்னு நினை. அதான் விசுவலைசேஷன் முடிஞ்சு. ஒரே விசுவலைசேஷன் தான். நம்ம தான் சிவன் நினைக்கிறீங்க, கற்பனை பண்றீங்க, நினைக்கிறீங்க, நம்புறீங்க. அப்படியே சும்மா இருங்க. ஏன்னா நீங்க சிவனையே அடைஞ்சிட்டீங்க, சிவமாவே மாறிட்டீங்க, சிவனையே அடைஞ்சிட்டீங்க, அதுவாவே இருக்கீங்க. அப்ப வந்து நீங்க என்ன செய்யணும்? சும்மா தான் இருக்கணும். சிவன் சும்மா இருக்காரு சொல்றாங்களா இல்லையா? இப்ப சிவம் சும்மா தான். நீங்க சும்மா இருக்கிறீங்க. நீங்க சிவமா மாறி சிவமா உங்களை நீங்க சிவமா நினைச்சுக்கிட்டு சும்மா அப்படியே இருங்க. அவ்வளவுதாங்க. நீங்க இதை மட்டும் செய்யுங்க. இதுதாங்க தியானம். இதை நான் ஓப்பனா சொல்றேன். உண்மை, இது 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மையா வந்து ஓப்பனா சொல்றேன். ஆனா நீங்க எங்க போனாலும் இந்த மேட்டரை சொல்லவே மாட்டான், வாயை திறக்கவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க வாயை திறந்தே. அதத்தான் சொல்றேன், நானே நீ, நீயே நான். அப்படியே சும்மா இருக்கு, அவ்வளவுதான். இந்த சும்மா இருக்கிறதுல பொறுமையா நிலைச்சி இருக்கும். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம் நிலைச்சி இருக்க முயற்சி பண்ணு. அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. முடியலையா, பயிற்சி ஆகணும். பயிற்சியானா வந்துடும். முடியலையா, தொடர்ந்து முயற்சி பண்ணு. 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு 5 நிமிஷம் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. நானே நீ நினைச்சு அப்படியே முயற்சி பண்ணு. ஒரு 2 நாளைக்கு பண்ணிக்கிட்டே இரு. அதே மாதிரி அப்படி பண்ணி உட்காந்து பண்ணுனா உனக்கு வந்து ஒரு 2 நாள்லயே நல்லா உனக்கு செட் ஆகும். செட் ஆகணும்னா அப்புறம் பாத்தி செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கூட அப்படியே அசையாம அப்படியே லேசா அப்படியே இருப்பீங்க. அப்பதான் உன்னால 2 மணி நேரம் எல்லாம் தியானம் பண்ண முடியும். 2 மணி நேரம் 3 மணி எவ்வளவு நேரம் தியானம் பண்ண முடியும். ஆனா இந்த ஞானத்தை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நீ தியானம் பண்ணி இப்ப உட்காந்தீங்கன்னா உனக்கு கை காலெல்லாம் வலி எடுத்துக்கும், முதுகெல்லாம் வலி எடுத்துக்கும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுட்டீங்களா? சரி, இவ்வளவுதான்மா விஷயம், இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க செய்யுங்க. நீங்க கேட்டீங்களா கேள்வி, எப்படி தியானம் பண்றேன்னு? அதான் இதான் பதில். ஞானத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்ப தியானம் ஈஸியா வந்துடும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. நிறைய பேரு மனசு அடக்க முடியல, சும்மா இருக்க முடியலங்கிறாங்க. சும்மாதான் இருக்க சொல்லுது. அது மனசு தானா அடங்கிடும், தானா கட்டுப்படும். சும்மா இருப்பீங்க, தியானம் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கிறதே தெரியாது, அப்படியே லேசா வெயிட்டே இல்லை, அப்படி இருப்பீங்க. அப்பதான் தியானத்துல இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னாக்கா கை காலெல்லாம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாவே கை காலெல்லாம் வலி எடுத்துக்கும். ஏன்னா நீங்க தியானமே அல்லது. தியானத்தையே புரிஞ்சுக்கல, அப்புறம் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம சும்மா எப்படி தியானம் மட்டும் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அவ்வளவுதான்மா. அந்த இயேசு கிறிஸ்துல அந்த பைபிளுக்கும் இதுக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான். ஆனா அதுல போட்டிருக்கு, எது கிறிஸ்துவ பைபிள் புத்தகத்துல போட்டிருக்கு, ஞானம் வந்து உனக்கு புரியலையா, ஞானம்னா என்னன்னு சொல்லி அப்பா கிட்ட, பிதா கிட்ட, பரலோகத்துல இருக்கு பிதா கிட்டே கேளு, அப்பா கிட்ட கேளுன்னு அதுல போட்டிருக்கு. ஆனா அத வந்து மனுஷங்க கிட்ட எல்லாம் போய் கேட்காத, சொல்ல மாட்டாங்க. அதான் இப்ப யூடியூப்லயோ வேற எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க. எங்க வேணாலும் போய்க்க சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரிதான். அதனால அதுலயே போட்டிருக்கு, நீ அப்பா கிட்ட கேளு. ஏன்னா அவருதான் வந்து சர்க்குரு, குருவே, உண்மையான குரு, நல்ல குரு. சர்க்குருன்னா நல்ல குரு. ஒருத்தர் சர்க்குருன்னு ஒரு சொல்றாங்க, யாருன்னு தெரியுதா? சர்க்குருன்னு ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. யாருன்னு யோசனை பண்ணுங்க. அப்ப சர்க்குருன்னா என்ன அர்த்தம்? சர்க்குருன்னா நல்ல குரு, உண்மையான குரு அப்படின்னு அர்த்தம். இப்ப சர்க்குரு யாருன்னா சிவன் தான். சிவன் தான் சர்க்குரு. அவ்வளவுதான், பிடிச்சிங்க, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு அவர்கிட்ட நீங்க உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியல. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுனீங்கன்னா உங்க கூடவே அவர் இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். இப்ப நீங்க திருவண்ணாமலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டாம். இத மட்டும் செய்யுங்க. இப்ப தியானம் பண்றது என்னன்னு கேட்டீங்க, என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, நீங்க உட்காந்துக்குங்க, அல்லது சேர்ல உட்காந்துக்குங்க, அல்லது பத்மாசனத்துல உட்காந்துங்க, அப்படியே ஒரு படுத்துட்டாலும் சரி, பெட்ல படுத்துட்டாலும் சரி, எப்படி சௌரியமா இருந்துக்குங்க. ஆக மொத்தம் வந்து அங்க மேல இருக்கிற சிவம் சொல்லக்கூடியது நம்ம தான் அப்படின்னு நினைங்க. அவ்வளவுதாங்க தியானம் சுருக்கம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க வந்து பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சிட்டு அங்க வந்து சிவன் இருக்காரு நினைச்சாலும் சரி, இல்ல தலை உச்சியில நினைச்சுக்கிட்டு தலை உச்சியில சிவன் இருக்காரு நினைச்சாலும் சரி, தலை உச்சி பொட்டு வைக்கிற இடத்த ஒரு 5 நிமிஷம் நினைங்க. அப்புறம் தலை உச்சி ஒரு 5 நிமிஷம் நினைங்க. நினைச்சிட்டு அப்புறம் அப்படியே சந்திரன், சூரியன், நட்சத்திரம், அதுக்கு மேல நட்சத்திரத்துக்கு மேல போனா சிவலோகம். சிவலோகத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்க போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே அங்க சிவன் இருக்காரு அப்படின்னு நினைங்க. நினைக்கிறது எப்படின்னா சும்மா நினைக்க முடியாது, அந்த சிவன் நம்ம தான் சொன்னாதான் ஈஸியா நினைக்க முடியும். நானே நீ, நீயே நல்லா ஈஸியா டக்குன்னு நினைக்க முடியும்.
ஆமா. அவரு வேற நம்ம வேற. அவரை நினைக்கணும், அவர் பிடிக்கணும் ஒண்ணுமே நடக்காது. நீயே அவராயிட்டினா டக்குன்னு உடனே அப்படியே ஒன்னாயிடும். அப்படியே தியானம், உடனே தியானம் வரும். ஆனா நான் அது வேற நான் வேற, நான் ரெண்டா இருக்கிறோம்னு சொல்லி அவரை நான் நினைக்கிறேன்னு சொன்னா நினைக்கவே முடியாதுமா. ஏன்னா இந்த மாயா விடாது, பல தடைகளை கொண்டு வரும். அதே மாதிரி தியானம் பண்ணி முடிச்சுட்டு உங்க குழந்தைங்க இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க. நிறைய சொல்லிருக்க வீடியோ எல்லாம் பாருங்க, தெரியும். அப்ப எப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம் அப்பெல்லாம் பண்ணிருங்க. ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருங்க. அப்பதான் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அப்பதான் நீங்க தியானம் பண்ணி மேலும் முன்னேறி போக முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அப்புறம் நீங்க தியானமே பண்ண முடியாது, மன அமைதி குறைஞ்சிரும்ல. ஆமா, இவ்வளவுதான்மா. இப்ப புரிஞ்சிருச்சு தியானம் பண்றது எப்படின்னு தெரியுது. அப்போ இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எப்ப வேணாலும் ஸ்டார்ட், இப்பயே நினைக்கலாமே. நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு நல்ல வீடியோ எல்லாம் பாருங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 2 நாள்லயே உங்களுக்கு 2 நாள்லயே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணீங்கன்னா மிகப்பெரிய நிறைய மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா மாற்றங்கள் வரும். நீ செய்யறத மட்டும் செய்ய. ப்ரேயர் பண்றியா, ப்ரேயர் பண்ணு. சந்தோஷமா இருக்கிறியா, சந்தோஷமா இரு. நீ பாட்டுக்கு எக்காரணம் கொண்டு கவலையை மட்டும், சின்ன கவலையை மட்டும் தூக்கி போட்டுறாத. அதை மட்டும் ஒரு ஒரு அளவு பண்ணாத. கவலையை நீ அளவு பண்ணாம எச்சரிக்கையா இரு, அவ்வளவு. அதை மட்டும் செய்ய. அப்புறம் அதுக்கப்புறம் திருப்தியா இரு. திருப்தினா என்னன்னு புரிஞ்சுக்க. திருப்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியே சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன? சுகம். இப்பவே இந்த வினாடியில நீ சுகமா இருக்கலாம். எப்படி? திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடந்த 2 வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். கடந்த 2 வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லைன்னா வாட்ஸ்அப் போட்டு விடுங்க, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன். அதெல்லாம் பாருங்க. பார்க்கும்போது திருப்திங்கிற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது புரிஞ்சிருச்சுன்னா இந்த வினாடியிலேயே சுகமா இருப்பீங்க. ஆனா ஒண்ணு, சுகமா இருக்கும்போது சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. சுத்தி இருக்கிற உலகம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கண்டு காணாம இருங்க. ஏன்னா அதை பத்தி சிந்தனை பண்ணா இதெல்லாம் போயிடும். ஏன்னா உங்க கூட சிவன் இருக்காரு, பக்கத்திலேயே இருக்காரு. அதனால ஃபீல் பண்ண முடியும், உணர்றீங்க. ஆனா அவங்களுக்கு அவங்கள நிரப்பி வச்சிருக்கிறது மாயா. மாயாவோட பிடியில இருக்காங்க. மாயா தான் அவங்க மனசுல மாயா நிரம்பி இருக்குது ஃபுல்லா. அப்படிங்கும் போது அவங்க கவலைப்பட்டு இருப்பாங்க. உலக விஷயங்கள், பணத்தை பத்தி சிந்தனை பண்ணுவாங்க. பணம் ஓடுவாங்க. அப்புறம் கவலையில இருப்பாங்க. அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும், திடீர்னு அவங்க காலி ஆயிடுவாங்க. முடிஞ்சு அந்த வண்டி க்ளோஸ் ஆயிடும், முடிஞ்சு போயிடும். அதை நம்ம பாத்துக்கிட்டு இவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அது இப்படி இருக்கு, சரியில்லை, இதெல்லாம் நம்ம சிந்தனையே பண்ணக்கூடாது. இப்ப நீங்க சொன்னீங்களா அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பழசெல்லாம் விட்டுருங்க. சுத்தமா எல்லாம் மறந்துடுங்க. அதே மாதிரி யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் விரோதமா நினைக்காதீங்க, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். சுத்தமா மறந்துட்டு அதெல்லாம் வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். பணம் வாங்கிட்டு ஏமாத்தினவங்களா கொடுப்பாங்களா சாமி? தெரியல, அது ஒருவேளை அவங்களா கொடுத்தாலும் கொடுக்கறதுதான். அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நல்லது நடக்கும், அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்க்க நகையெல்லாம் வச்சுதான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப அது வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. போய் கேளுங்கம்மா, ஒரு தடவை கேளுங்க. சாமி எனக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுருங்க, அது நடக்கும். அதுக்காக வேணும்னு எனக்கு இது வேணும்ப்பான்னு நினைச்சா ப்ரேயர் பண்ணுங்கப்பா, எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க. பக்கத்திலே இருக்கிற அவர்கிட்ட சந்தேகம் கேளுங்க, எப்படிப்பா செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன ஐடியா, யோசனை பண்ணி ஐடியா கொடுங்கப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல, என்னால இது முடியல, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு புரிய வைங்க, எப்படி செய்யணும் ஐடியா கேட்டீங்கன்னா ஐடியா சொல்லுவாரு. எல்லா ஐடியாவும் அவரே சொல்லிடுவாரு. அவரு மெயினா சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க. அவர் பக்கத்திலேயே இருக்கிறாரு, அதனால அவரை மறக்காம கூடவே இருக்கிறாரு நினைச்சுக்குங்க. எப்பயுமே நினைச்சுட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. அவரை மறக்காம இருங்க, பக்கத்திலே இருக்காருன்னு நினைச்சுட்டுங்க. மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்திங்க, இருக்கிறாரு, பக்கத்துல இருக்காருன்னு நினைச்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்காரு நம்புறீங்க, பக்கத்துல இருக்காரு நம்புங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் மறக்காம இருங்க. அப்படி இருந்தாலே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் சொன்னதை மட்டும் செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் உங்களுக்கு. புரியுது உங்களுக்கு? அதுக்கு மேல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும்னா போய் கேளுங்க, அவங்க கிட்ட பணம் கேளுங்க. அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் ஒரு குழப்பமாவதா? ஒண்ணும் வேண்டாம். காக்காய்க்கு தினம் ஒரு தடவை வச்சா போதும். கொஞ்சமா சாப்பாடு வைங்க, முடியலையா பிஸ்கட்டா வாங்கி வச்சிருங்க. அது மாதிரி டெய்லி பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். 100% எல்லா ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆகும். அதே மாதிரி பயப்படாதீங்க.
தைரியமா இருந்துகிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க, ஒவ்வொரு முயற்சியும் பண்ணுங்க. எல்லா முயற்சியுமே 100 தான் எல்லாமே. 100 தைரியமா இருந்துகிட்டு எல்லா முயற்சியும் எல்லா வேலையும் செய்யுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். வாட்ஸ்அப் பாருங்க, வாட்ஸ்அப் போட்டு பாருங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு காணிக்கையும் கொடுத்துருங்க. அது ஒரு குறையா இருக்கும்ல, அதையும் கொடுத்துருங்க. இப்போ அவசரம் உடனே கொடுக்கணுங்கிறது இல்ல, உங்களுக்கு இருக்கும்போது கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. இல்லம்மா, இப்போ ஒரு 200 ரூபா கொடுங்க, அப்புறமா முடிவு இருக்கும்போது கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்கம்மா. உங்களுக்கு எப்ப டவுட்னாக்கா உடனே போன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் போன் பண்ணுங்க. எதுல எந்த சந்தேகம் எனக்கு போன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு மேலேயும் ஏதோ சந்தேகம் இருந்தாலும் அப்பாட்டே கேளுங்க, பக்கத்துல இருக்காரு. நீங்க நம்பிக்கையோட நல்லா தியானம் பண்ணி அப்பாட்ட கேளுங்க, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இதுக்கு என்னப்பா செய்யறது அப்படின்னு தியானம் பண்ணி, இதுக்கு என்ன ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நான் செய்யட்டுமா வேண்டாமா, இல்ல என்ன ஐடியா சொல்லுங்கப்பான்னு தியானம் பண்ணி நீங்க அவரை சும்மா இருங்க. நீங்க ஒன்னும் செய்யணும், அப்படியே சும்மா இருங்க. பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டு நீங்க மௌனமா சும்மா இருங்க. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பேசுவாரு. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து அவர் பேசணும்னாக்கா ஒரு நாளைக்கு 2 தடவை மன்னிப்பு கேளுங்க. காலையில ஒரு தடவை, சாயந்தரம். அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேல தவறு இருக்கலாம், எப்பவோ முன்னாடி இருக்கலாம், பின்னாடி எப்போ இன்னைக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிக்காம எதுனாலும் சின்னதா இருந்திருக்கலாம். அதனால வந்து தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, ஒரு கருணையோட தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு மனப்பூர்வமா கேளுங்க. டெய்லி மன்னிப்பு கேளுங்க. அதுவும் ஒரு தியானம் தான். அப்படி நீங்க மன்னிப்பு கேட்கும்போது அவரே உங்களோட நெருக்கம் ஆயிடுவாரு, ரொம்ப நெருக்கம் ஆயிடுவாரு. உங்ககிட்ட வந்து பேசுவாரு. நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டா உடனே ஆன்சர் பண்ணுவாரு. புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னாவே நீங்க உடனே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருது. புரியுதா உங்களுக்கு? மன்னிப்பு மனப்பூர்வம் கேட்டு மன்னிப்பு கிடைச்சிருது. அதுவே மிகப்பெரிய பலம் உங்களுக்கு. இல்லம்மா, நீ இப்ப நான் வந்து ஒரு குருன்னு வச்சுக்கோ, நான் ஒரு சின்ன குருவை வச்சுக்கோ. அப்ப நான் சொல்றேன்னா உங்களுக்கு 100 உண்மையை சொல்லிட்டேன். அப்ப வந்து நான் இப்ப சொல்லும் போது நீங்க மன்னிப்பு கேட்டா நமக்கு ஒரு பலம் வருது, நமக்கு ஒரு பலம். புரியுதா? அப்படிங்கும்போது மன்னிப்பு கேட்டவனே உனக்கு ஒரு பலம் வருது, அதை பிடிச்சுக்கோ. வருது, நம்பு, அவ்வளவுதான். மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்டுட்டோம், நமக்கு பவர் வந்துருச்சுன்னு என்ன தெம்பு வந்துருச்சு இல்ல, இப்ப தைரியம் வந்துருச்சு இல்ல. ஆமா, இப்ப மன்னிப்பு கேட்காம நீங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது குழப்பமாயிட்டு இருக்கும்ல. இப்ப நீங்க மனப்பூர்வம் மன்னிப்பு உங்களுக்குள்ள வெளியில பேசாதீங்க, எல்லாமே வெளியில யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்க மெண்டல் அப்படிம்பாங்க. ஆமா, அதனால வெளியிலாட்டி சொல்ல வேண்டாம். நீங்க வந்து வீட்ல இருக்கும்போது திருட்டுத்தனமா தான் நான் அந்த கோயிலுக்குலாம் நான் போயிட்டு வந்துட்டு இல்ல, இப்பெல்லாம் இனிமேல எங்கேயும் போக வேண்டாம். இனிமேல எந்த கோயிலுக்கும் பஸ் ஏறிட்டு காசு செலவு பண்ணிட்டு போக வேண்டாம். இப்பதான் உங்களுக்கு 100 தெளிவா சொல்லிட்டேனே. குருன்னா என்ன, நான் குருங்கிறதுக்கு போகல. ஆனா நான் வந்து அதுல சொல்லிருக்கேன், வீடியோல பாருங்க. ஆனா நான் வந்து சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் கரெக்டா சொல்றான்னு சொல்லியிருக்கேன். என்னை உருவாக்கி இருக்காரு, 40 வருஷம் உருவாக்கி இருக்காரு, உருவாக்கி இதை சொல்லுன்னு இருக்காரு. அதனால சொல்லிட்டு இருக்கேன், என் கடமை சொல்றேன். நீங்க அதை வந்து நீங்க சோதிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சோதிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சரிங்க சாமி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சாமி. சாமி, நானு 2 வாட்டி காளி வந்து கனவுல வந்தாங்க. அதெல்லாம் கனவுல காளி வரும், முருகன் வருவார். எனக்கு கூட தினம் வராரு, முருகன் வராரு. அதுக்காக அதெல்லாம் வருங்க, நிறைய வந்துட்டு போவோம், எல்லாமே வரும். நீங்க சிவனை கும்பிட்டாவே எல்லா தெய்வங்களும் வரும், எல்லா பேய் எல்லாமே வரும். கனவுல என்னென்னமோ வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கூட வரும், எல்லாமே வரும். பாம்பு வரும், என்னென்னமோ வரும். அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாமே கனவு தானே. அதெல்லாம் அப்பா கெட்ட கனவா, சரிப்பா இது ஏதோ கெட்ட கனவு, நீங்க பாத்துக்கிட்டு விட்டுரு, நீங்க பாட்டு சந்தோஷம் வேலையை பாருங்க. அதுக்காக கவலைப்பட்டு இருக்க போறீங்க? இல்ல, அது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். காளி வரும், அம்மன் வரும், முருகன் வருவாரு, எல்லாமே வரும். என்னென்னமோ வந்துகிட்டே இருக்கும் கனவுல. உங்க செத்து போனவங்க எல்லாம் வருவாங்க, அப்பா அம்மா எல்லாம் வரும், பாட்டி எல்லாம் கூட வரும். எனக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னோர்கள் பூராமே வந்துட்டாங்க. காக்காய்க்கு சோறு வச்சு பார்த்தா கனவுல பார்த்தா முன்னோர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து எனக்கு வந்து பணிவிட செய்யறாங்க. அந்த மாதிரி. ஆமா, பெரிய எல்லாம் போட்டு எல்லாம் பெரிய சாப்பாடுலாம் வச்சு நீ சாப்பிட ஊட்டி விடுறாங்க. அந்த மாதிரிலாம் வரும், என்னமோ வரும். நீ காக்காய்க்கு சோறு வச்சுன்னா அது மாதிரிலாம் வரும். முன்னோர்கள்லாம் வந்து உங்களை தேடி வருவாங்க. அது மாதிரிலாம் வரும். அது என்னென்னமோ வரும் கனவுல வரலாம். கெட்ட கனவு வந்தா அப்பாட்ட சொல்லிருங்க, அப்பா இந்த மாதிரி வந்துச்சு, நீங்க பாத்துங்க பாட்டு, நீங்க பாட்டுக்கு எப்பயுமே சந்தோஷம் வேலையை பாருங்க. அதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிருங்க, அவ்வளவுதான். காளி வந்துச்சு, நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. நான் உங்களை நேர்ல வந்து பாக்குறேன் சாமி. ஓகே. நண்பர்களே, பிரியமான இனிய நண்பர்களே,
ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்ருங்க. ஒரே ஒரு லைக்கு. நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும், திரும்ப திரும்ப காட்டும், இல்லைன்னா காட்டாது. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.